காமாட்சி பாட்டி. ஏண்டா ரமணா, என் பேரன் கல்யாணத்துக்கு என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போகிறது என்னடா நியாயம் என்றாள் காமாட்சி பாட்டி தன் மகன் வெங்கட்ரமணனிடம். உன் உடல்நல கருதி தான் உன்னை எங்கேயே விட்டுட்டு போகிறோம். உனக்கு சக்கரை, ப்ரெஷர், மூட்டு வலி என்று வேளா வேலைக்கு மாத்திரை சாப்பிடணும். எல்லாரும் கல்யாண வேலையில் இருப்பாளா, உன்னை கவனிச்சிட்டு இருப்பாளா என்றான் மகன். நான் தூக்கி வளர்த்த, நான் பேர் வச்ச பேரன் அவன் கல்யாணத்துக்கு நானாவது வராமல் இருப்பதாவது என்று சண்டையிட்டாள் காமாட்சி. ஆமாம், நன்னா பேர் வச்சே கலிவர்தனு. கல்யாண பெண் கூட கலிவர்தனா இல்லை, கரிவர்தனாண்டு கிண்டல் பண்ணுறாளாம் என்று முகமாயை தோள்பட்டையை இடித்து கொண்டாள் மூன்றாவது மருமகள் கலா. பார்த்துடி, ரொம்ப இடிச்சுக்காத, ஏற்கனவே 2 பல்லு சொத்த, அதுவும் 4 விழுந்துட போகிறது என்றாள் மாமியா கிண்டலாக. இந்த வாய்க்கு பயந்துட்டு தானே விட்டுட்டு போகிறோம், அது புரியுதா பாரு இந்த கிளத்துக்கு முணுமுத்தாள் வைதேகி 2ஆம் மருமகள். அம்மா கோவப்படாதீங்க, கல்யாணமோ சுவாமிமலை சுவாமிநாத சாமி சன்னதியில். சென்னையிலேருந்து கும்பகோணம் போகணும். கும்பேஸ்வரர் கோயிலையும் சாரங்கபாணி கோயிலையும் அர்ச்சனை அபிஷேகங்களுக்கு உங்கள் புள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கிறா. அப்புறம் சுவாமிமலைக்கு போகணும். உங்கள் உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா என்ன பண்ணுறது? உங்கள் பிள்ளைய கூட சமாளிச்சிடலாம், நான் பெத்த மகராசன் ஆடி தீர்த்துடுவான். அதனால தான் நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்கிறோம் என்று நீட்டி முழுக்கி முடித்தாள் பச்சலா மூத்த மருமகள், கல்யாண பிள்ளையின் தாய். அதனால்தான் நான் வருவேங்கிறேன். என் பேரை என் மேலே எவ்வளோ பிரிய வச்சிருக்கான், அவன் கல்யாணத்தில் கட்டாயம் நான் இருக்கணும் என்றாள் காமாட்சி. காமாட்சிக்கு கணவர் இல்லை. அவர் தவறி போய் 4-5 ஆண்டுகள் ஆகின்றன. ஆண் பிள்ளைகள் 3 பேர். பெரியவர் வெங்கட்ரமன், அடுத்தவர் நாராயணன், 3வது மகன் மாதவன். ஒவ்வொருத்தருக்கும் 2 ஆண் பிள்ளைகள். முதல் பேரன் கலிவர்தனுக்கு தான் சுவாமிமலையில் கல்யாணம். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்கிறான். பாட்டியின் செல்ல பேரன். பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே பேரன் கலிவர்தன் நேரில் வந்து விட்டான். என்ன பாட்டி, எல்லாரும் என்ன சொல்கிறா என்றான். வேற என்ன சொல்வா, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சான், உடம்புல ஏகப்பட்ட வியாதியாம், பிரயாணம் எல்லாம் தாங்காதாம், அதனால் நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாதாம் என்றாள் காமாட்சி பாட்டி கோபமாக. அவள் கிடக்கிறா பாட்டி, நீயே கவலைப்படுற, நான் உன்னை ஃப்ளைட்லையாவது கூட்டிகிட்டு தான் போவேன். உனக்கு மட்டும்தான் வயசாயிட்டு, இவளுக்கெல்லாம் என்ன டீனேஜாமா? இவங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் யார் யாருக்கு உப்பு, சக்கரை, மிளகாய் எல்லாம் இருக்குண்டு. கட்டாயம் வரப்பாட்டி என்று சொல்லிவிட்டு போனான். வெங்கட்ரமணன் மேக்ஸிகப் வண்டி ஒன்றை குடும்பம் மொத்தத்திற்கு ஏற்பாடு செய்தார். அந்த வீட்டில் வெங்கட்ரமணன் அவர் மனைவி வச்சலாந்தான் மிகவும் சாது. அவர்களும் வீட்டில் மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் அப்படியே தலையாட்டுவர். கலிவர்தன் அவன் பாட்டியை தவிர மீது பேருக்கெல்லாம் வாய் என்று சொல்லுவான். பாட்டி, நானோ சாதாரண கிளர்க், பெண் வீட்டில் 100 பவுன் போட வேணும் என்று இந்த 2 சித்திகளும் சித்தப்பாக்களும் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். ஸ்கூட்டர் வேறு கேட்கிறார்கள். பெட்ரோல் விற்கிற விலையில் நானே சைக்கிளில் போகலாமான்னு இருக்கேன். இந்த அப்பா அம்மா அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் தலையாற்றுகிறார்கள். ஷியாமளா என்னதான் நினைப்பாள் என்று புலம்பினான். அதியாட்டா ஷியாமளா என்றாள் காமாட்சி பாட்டி கேலியாக. ஆமாம் பாட்டி, உனக்கூட கிண்டலாக இருக்குது. ஏண்டா, இத்தனை நாள் பெத்து வளர்த்தவங்களை பற்றி கவலைப்படாமல் கல்யாணமாகி வரப்போகிறவளை பற்றி கவலைப்படுறியோ? இது என்ன நியாயமோ என்று அங்கலாய்த்தாள். நல்ல நாள் நேரம் பார்த்து எல்லோரும் கிளம்பினார்கள். பாட்டி மட்டும் நிறைய பவுன் நகை போட்டிருந்தாள். மற்றவர்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தார்கள். கலிவர்தன் ஆச்சரியப்பட்டான். கல்யாணம் எனக்கா உங்களுக்கா? ஒவ்வொருத்தரும் ஒரு நகை ஸ்டாண்டா? நாங்கள் என்ன ஏழை வீட்டு பெண்களா, இல்லை ஏழை வீட்டு மருமகளா? உன் வருங்கால பொண்டாட்டி போல் என்றாள் கடைசி சித்தி கலா. காதலுக்கு கண்ணு இல்லை என்றாள் வைதேகி சித்தி. உன் பாட்டி தான் எங்களை போல் 2 பங்கு நகை போட்டிருக்கார். காலங்கெட்ட காலத்தில் ஆசையை பாரு என்று முணுமுணுத்தாள். கும்பகோணத்தில் ஒரு நாள் தங்கி கும்பேஸ்வரர் கோவிலிலும் சாரங்கபாணி கோவிலிலும் அர்ச்சனை அபிஷேகமெல்லாம் முடிந்து கொண்டு சுவாமிமலை வந்தனர். பஸ்ஸில் ஏறியது முதலே 2 சித்திகளும் அவன் அம்மாவின் காதில் ஏதோ போத்தி கொண்டிருந்தனர். கலிவர்தனை பார்த்ததும் பேச்சை நிறுத்திவிட்டனர்.
பாட்டி அவ 2 பேரும் அம்மாவின் காதில் ஏதோ ஓதிக்கொண்டே வரா. விர்ரா பெட்ட கோழி கூவி பொழுது விடியுமா? ஐயோ பாட்டி, எந்த கோழி கூவாட்டியும் பொழுது விடியும். கால நேரம் இல்லாமல் பழமொழி என்று தலையில் அடித்து கொண்டான். சம்மந்திகள் பலகாரமும் காஃபிமா அமர்க்கலப்படுத்தினர். கல்யாண பெண் ஷியாமளா மிக அழகாக கலையுடன் அமர்க்கலமாக இருந்தாள். கலிவர்தன் சொக்கியதான் போனான். பெண்ணுக்கும் மாப்பிளைக்கும் மாறி மாறி நலுங்கு வைத்து கொண்டிருந்தனர். கலிவர்தனின் வருங்கால மாமனாரும் மாமியாரும் கொஞ்சம் தயக்கத்துடன் கொஞ்சம் பயத்துடன் வந்தனர். மாப்பிள்ளையின் அப்பா வெங்கட்ரமன், வாங்க சம்மந்தி, டிஃபன் காஃபி சாப்பாடு எல்லாம் ரொம்ப அட்டகாசம் என்றார். வச்சலா சிரித்து கொண்டே கணவன் அருகில் நின்றாள். அப்போதுதான் கலாவும் வைத்தியும் நகையை பற்றி விசாரித்தனர். நகை 100 பவுன் ரெடியா என்றனர். இல்லை, அதை பற்றி தான் பேச வந்தேன். 75 பவுனு தான் என்னால் ரெடி பண்ண முடிஞ்சது. மீதி 25 பவுனு 3 மாதத்துக்குள்ளே போட்டு விடுகிறேன் என்றார் பெண்ணின் அப்பா மிக பணிவாக. பேச்சுவார்த்தையை கலாவும் வைத்தியும் தேவையில்லாமல் வளர்த்தனர். ஷியாமளாவின் தந்தை எவ்வளவோ அமைதியாக தாண்டி பேசியும் கலிவர்தனின் 2 சித்தி சித்தப்பாக்களும் விடுவதாக இல்லை. பேச்சு போன விதம் ஷியாமளாவுக்கு கலிவர்தனுக்கும் பயம் கொடுத்தது. கண்களில் மைக்கரைய ஷியாமளா அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்த கலிவர்தனுக்கு உயிரை போய்விடும் போல் இருந்தது. ஓடிப்போய் பாட்டியை அழைத்து வந்தான். பாட்டி 2 பக்க வாதங்களையும் கேட்டாள். சம்மந்தி தான் 3 மாதம் கழித்து போடுகிறேன் என்கிறாரே, இப்போ கல்யாணம் நடக்கட்டும் என்றாள். அது என்னம்மா, உங்களுக்கு புத்திகத்தி பிசைய போச்சா? சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், அதுதானே பெரிய மனுஷங்களுக்கு அழுகை என்றனர் 2 மருமகளும். நிறுத்துங்கடி, சின்னவங்களா லட்சணமாக இருக்க. பவுன் விற்கிற விலையில் 100 பவுனு கேட்குறீங்களே. நீங்கள் என் பேரனுக்கு கல்யாணம் செய்ய வந்தீங்களா, பண்டமாற்று வியாபாரம் பண்ண வந்தீங்களா என்றாள் காமாட்சி பாட்டி உரத்த குரலில். அதெல்லாம் முடியாது, பேசியபடி செய்தால்தான் எல்லாம் நடக்கும் என்றனர் இருவரும். அவர்களுடைய கணவன்களும் மண்டையை ஆட்டிக்கொண்டு நின்றனர். ஏண்டா ரமணா, உன் பிள்ளைக்காக நீ ஒன்றும் பேசப்போதில்லையா? நீங்கள் 2 பேரும் எப்போது பேசியிருக்கீங்க? இப்போது பேச. சரி, என்ன இன்னும் 25 பவுனு தானே வேண்டும்? ஷியாமளா, இங்கே வாடிமா என்றவள் தன் கழுத்தில் இருந்த காசு மாலையை கழற்றி அவள் கழுத்தில் போட்டாள். இது 30 பவுன், மேலேயே 5 பவுன் இருக்கிறது, சரிதானே என்றாள். பிள்ளை வீட்டுக்காரரே நகையை போட்டுவிட்டு பெண் வீட்டுக்கு வக்காலத்து வாங்கினால் எப்படி? இல்லடி, நான் பெண் வீட்டுக்காரி தான். என் பேரன் பொண்டாட்டி, எனக்கும் பேத்தி தானே. அவ்வளோதான், இதற்கு மேல் யாரும் வாயை திறக்கக்கூடாது. போய் ஆகிற வேலையை பாருங்க. கல்யாணம் களை கட்ட தொடங்கியது. நாதஸ்வரமும் தவளும் அதிர்ந்தன. கலிவர்தன் அப்போதே ஷியாமளாவின் கையை பிடித்து கொண்டு பாட்டியின் காலில் விழுந்தான். பாட்டியை கட்டிப்பிடித்து முத்தமிட்டான். பாட்டி பேரனை பார்த்து கண் சிமிட்டினாள். எதற்கு பாட்டி இவ்வளோ நகை என்றாயே? எனக்கு தெரியும் இவர்களை பற்றி என்று சொல்லி சிரித்தாள் அந்த விஷமக்கார பாட்டி.